சத்தியமா காசு கிடையாதுடா. டேய் அது கிடையாது. முடியுமா முடியாதா? முடியாது. நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயா ஜீவா பள்ளி போட்டு பேசுறோம். ஐயோ புள்ள பச்சை பவுடர் அடிக்கல ஒண்ணு பண்ணல. பேசாத சாமி ஐயரு பட்டு நான் சொல்றது கேட்க மாட்டாரு. எப்படி எல்லாம் போய் என் கஷ்டத்தை அறிஞ்சு போய் ஐயோ 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 தங்கத்துக்கு கண்ணாலே வந்துடும் படத்துக்கு கந்திச்சிட்டே வந்துடும். ஐயோ 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 எப்பா ஒரு பேசக்கூடாது. ஐயோ வாய் திறக்காத. பக்கத்துல இருக்கிறவங்க காது கேட்டுரும். சாமி காது கேட்டுரும். எதுவுமே வாயே திறக்காத. நான் சொல்றது கேட்க மாட்டேன். சாமி வாய் பேசாத. பேசக்கூடாது. சாமி இந்த காலு பாவம் புள்ள இந்த மண்ணில சேர்த்துல ஓடி ஓட்டமா ஓடி நம்ம எனக்காக நான் சொன்னதுக்காக போய் வந்தது பாரு. அதனால இந்த பாலத்தை கழுவி பொட்டு நான் வைக்கணும். இந்த தங்கத்துக்கு பேசாத பேசாத. பக்கத்துல இருக்கிற என் சாண்டா குச்சிகள்லாம் ஒரு மாதிரியா பேசுறேன். வெளியே தெரியக்கூடாது. பேசாத பேசாத. ஒரு நிமிஷமும் கேட்க கூடாது. கம்முனு சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த வாய் தரக்கூடாது. நான் சொல்றது கேட்க மாட்டேன். சாமி ஒன்னே ஒரு பேசாத. என் சாமி என் தங்கம் பேசாத சாமி. பாம்பு கலைப்பா போய் வந்துருக்குது என் பட்டு. ஐயோ வாய் காட்டு. ஐயா வந்த மண்ட மாமரமா நீ ஒரு மயிலடிய தொட்டகமா. வந்த மண்ட மாமரமா நீ ஒரு மயிலடிய தொட்டகமா. அந்த மட்ட மரம் பட்டு போனா நீ மயிலு போய் எங்கடியா. மயிலு போய் எங்கடியா.
நான் சாமிய பட்டு தங்கண்டி அங்க பொண்ணு உலகம் போவது என்ன பொண்ணு உலகம் போறது என்ன தங்கம் என் பட்டு என் வயிறம் என் தங்கம் என் பட்டு என் பட்டு நீ போனே என்ன சாமி ஆச்சு ஏடி தேவடியா முடியாது சொல்லிட்டாண்டி சொல்ல விட்டானா என்னது வேணாம் சொல்றாண்டி என்ன சொன்ன வேணாம் சொல்லிட்டாண்டி என்ன சொன்ன முடியாதா சொல்ல ஓடியாந்து தலையில என்ன வச்சு பாதத்தை போய் சொல்ல வந்தலையா ஆம்பளை பையன் தானே வீட்டுல சொல்லிட்டு வரேன் சொல்லாத காப்பராயிடும் அவ்வா ஐயா தான்பா நான் என்ன சொல்றேன் எப்படியாவது பேசி மழைக்கு இட்டுன்னு வந்துடுறா அப்படி இட்டுன்னு வரல இட்டுன்னு வந்துடணும் போய் வா சொல்லு யாரு பத்த புள்ளியோ அதெல்லாம் வேண்டியெல்லாம் நீ வாங்கி ஏண்டா நல்லா தானே இந்த நாய்ஸ் உனக்கு காட்டியும் சொல்ல வராங்க காடு வேணுமா ஏண்டா எங்கடா கெட்டிக்காரன் போயிட்டான் ஏ மச்சான் நான் தான்டா வெள்ளி காட்டினோடா போய் சேட்டை வந்து நிக்கிறவன் என்ன மாமா மாமா உன்னை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது என்ன வாடிவோ வரபி
எந்தனுக்கு மனைவியாச்சே மதனி, என்னது எந்தனுக்கு தாயும் ஆச்சே மதனி. அந்த இச்சை என் மேல் ஆசைப்படாதீங்க மணி. என்னது இச்சை என்பதா? ஆமா பையா, நான் ரோட்ல நடந்து போனா என் கைதாடா கால் சந்தம் பாருமா. ஒரு முறை பாக்கு கடிக்கிற நேரம் தானே. வேண்டாம் மதனி, வேண்டாமா? வேண்டாம். எப்படி சாவாலோ கையெடுத்து கும்பிடுற மதினா பாக்கு கடிக்கிற நேரம் அது கொஞ்ச நேரம் எம்ம நேரம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எவ்வளவு என்னடா மன்மதான் பைகார மன்மதான் மனக்கோட்டை எண்ணிருந்தேன் அம்மா. என் தாப்பாவும் என் தாயும் உங்களிடம் விட்டு அவர்களோ இதுவரைக்கும் நம்ம தாயும் தானே
தாய் தாய் தாய்னா நான் ஒன்னா 10 மாசம் சுமந்தனா உன் அப்பனுக்கு ஆம்பளையானா என் வயசுல நீ பிறந்திய தாய் தாய்ன்ற சுத்தமான பொட்டமாயம் போல பாத்தாக்கா வேண்டாம் மதனி எப்படியா பார்த்தா ஆளுக்கும் சரிதான் மதனி இந்த உடம்பு பார்த்தா ஆசை வரல உனக்கு இல்ல மதனி பேர் நான் என்ன சொல்றேன்னா நீயா உன்னை கூப்பிடல நீ என்ன கூப்பிடல ஆமா மதனி நானா தானே வரேன் மதனி நீங்களே நானா வந்தவள தள்ளி விடாதே தானா வந்தவளை தானா வந்தவளை தானா வந்தவளை தானா வந்தவளை தானா வந்தவளை தள்ளி விடாதே பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது அந்த தேவர் மொழி எல்லாம் அந்த தேவர் மொழி எல்லாம் தேடி நான் வந்தேனே உன்னை நாடி நான் வந்தேனே நான் சொல்றது கேளு மதனி இந்த நிலம் இல்ல மதனி எனக்கு எந்த கேள்வி வந்துட்டாலும் எனக்கு எந்த கேள்வி வந்துட்டாலும் உன் காமத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொல்றேன்? என்ன சொல்றேங்க? புறா புறா. என்ன சொல்றேங்க? என்ன சொல்றேங்க? என்ன சொல்றேங்க? சுபா. 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 அவன் எத்தனை கழுவு தொட்டு வேஸ்ட் பண்ணுகிறான் அர்த்தமா புதிக்கிறான் வரவங்களை வேணும்னு சொல்லுகிறேன். மதனி சுபா ஆம்பளை தானே நீ ஆம்பளை தானா பொட்டை கிடையாது பொட்டை மாதிரி எதுக்கு இல்லாத லாக்கிலாத கூட கூடி இருக்கிறான்ல எப்பவே என் காம வேலைக்கு வந்துப்பான். என்ன சொல்றப்ப என்ன சொல்ற நீங்க எத்தனை சொன்ன போதிலும் என் சித்தத்தில் ஏற்க போவது கிடையாது. சித்தத்துல ஏற்க போவது கிடையாது. என்ன சொல்ற நீ நான் உன் காமத்துக்கு நான் இச்சை கொள்ள மாட்டேன். காமத்துக்கு இச்சை கொள்ள மாட்டேன். எத்தன் முன்னம் துள்ளி இல்லையா அதனால இதுக்கு அப்புறம் என் முகத்திலே முடிக்க கூடாது. நில்லு வேண்டாமா அண்ணின்னு கூப்பிடாத பாடி போடின்னு கூப்பிடுன்னு சொல்லிக்கிறேன். பாடி போடின்னு கூப்பிடுறான்னு சொல்லிக்கிறா இல்லையா மதனி என்ன அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம்.
முதல் மதிப்பெண் எடுப்பவன். நான் அரண்மனைக்கு வந்துவிட்டால் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த என்னை சித்திரவதை செய்தா மதனி. இதுக்கப்புறம் எட்டு விடுவோம் மூஞ்சி மேல. இதுக்கப்புறம் வாங்கிட்டு எந்த பேசல போடா பல. நான் என்ன சொல்றேன்னா அதை நீ பார். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி பழங்க. சரி மாதிரி போடா போடா என் முகத்துல என் பதியானவர் வந்தா நான் உள்ளார ஜோரா அடிக்கிற மாதிரி இருப்பேன். ஆனாங்க நடந்த விஷயம் சொல்லக்கூடாது. கரண்டா கம்யூனிட்டி சொல்லாத வெளியில. ஆமா மட்டும் போடு, வேற எதுவுமே பேசாத. நான் என்ன செய்யறேன்னா நீ ஆமா மட்டும் போடு, சரியா? அம்மா உள்ள காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு குடிமக்கள் குறை தீர்த்துட்டு வந்தேன். என் மனைவியாக இருக்கக்கூடிய அதிரபோதி எங்க அம்மா உள்ள ஜோரத்துல இருக்கிறாங்க. ஜோரம் சரியான ஜோரம். ஐயோ சாமி என்ன செய்வே ஏது சொல்வே இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தை நான் வச்சிருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போய் இந்த நாட்டுல இருக்க மாட்டேன், உன் வீட்டுல இருக்க மாட்டேன். பையா நான் எங்கேயாவது போய் சாப்பாடு ஜென்மத்தை நான் இனிமேல் வச்சிருக்க மாட்டேன். குடிடா பையா, குடிடா பையா, குடிடா பையா, குடிடா. ஐயோ அம்மா சாப்பிடறான் நவுரு. ஐயோ பவுனே சாப்பிடறான் நவுரு. என்ன சொல்றியா? என்ன பண்ண கேக்குறேன். நாகாது என்று அவன் போகாது கேட்க மாட்டானுங்களே. ஆகாது ஆகாது என்ற ஆகாது ஆகாது என்ற அவன் போகாத வேண்டாம் போக வேண்டாம் சொன்னா அது மட்டுமா சாமி இது அடுக்கம்மா என்று அவன் கொடுத்தவா என்ன. ஐயோ 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 அடுக்கம்மா என்று அவன் கொடுத்தவா என்ன. அவன் கொடுத்தவா என்ன. ஐயோ பவுனே தங்கம் பவுனே
நான் அடுக்கமா இது என்று கேட்டேன். ஐயோ சாமி, நான் ஆகாது ஆகாது என்று சொன்னேன். அவன் போகாது போகாது என்று முதல்ல சொல்லிட்டான் என் சாமி. இது அடுக்குமா என்று கேட்டான். அவன் பொட்ட பையன், நான் குழந்தை மாதிரி என் புள்ள மாதிரி வளர்த்து அவன் படுக்க வாடி என்று கூட்டான். அது மட்டும் இல்ல, இது சரிதானா என்று அவன் முன்னான் சொன்னான். ஐயோ ஐயோ உடம்பெல்லாம் நடுங்குதவை. இது சரிதானா என்று அவன் முன்னான் இந்த ஊர்ல இருக்கிற என் சக்காத்தியா தாத்தா குச்சிவா நீ கேட்க மாட்டாங்க. நானு இது முறையா நான் புள்ள மாதிரி வளர்த்துனேன். 10 மாசம் 300 நாளு சும்முக்கா விட்டால உன்னை ஆராட்டி சீராட்டி வளர்க்காத அந்த தாய் கூட அப்படி கூட நான் பார்த்து இருக்க மாட்டேன். என் புள்ள மாதிரி பிறந்த புள்ள சரிதானா கேட்டேன். எப்படா ஒரு தாய் ஆச்சு? இது மூடி காசே மாட்டியா? அது ஆம்பளை பாக்குற வேடம். இங்க பாரு, நான் ஒரு தாயாச்சே அண்ணாச்சே, இது சரிதானா கேட்டேன். அவன் என்ன சொல்றான்? ஒரு அத்தை பொண்ணு ஒரு மாமன் பொண்ணு அண்ணனுக்கு கட்டின்னு வந்தா. ஒரு அத்தை பொண்ணு அண்ணன் கேட்டிருப்பான். அவன் முறை தானே எனக்கும். ஆமா, இது சரிதானு என்ன கேக்குறேன். அவன் முறை தாண்டி வாடி என்ன படுக்க கூட்டா இருக்க மாட்டேன். உன் கூட வாடி செய்ய மாட்டேன். இந்த ஊர்ல ஒரு சாண்டா கூட கேட்க மாட்டான். ஒரு சக்காளி கேட்க மாட்டான். மகாராஜா யாரு? உன்னனுக்கு பொண்டாட்டியா, தம்பிக்கு பொண்டாட்டியா, பொண்டாட்டியா, தம்பிக்கு நான் வப்பாட்டியா, தம்பிக்கு நான் வப்பாட்டியா. ஐயோ ஐயா இருப்பா. அவன் என்ன பக்கத்துல 1000 இல்ல 10,000 1000 10,000 லட்சம் சொல்ற என்ன காரணம்? 1000 10,000 லட்சம் அப்படி கேக்குற என்ன காரணம்? அது ஒண்ணு கம்மிட்டு அதிகமாது கேட்ட வார்த்தை, கேட்ட வார்த்தை, தம்பி கேட்ட வார்த்தை 1000 இல்ல லட்சம் இல்ல. அம்மா வார்த்தை கேட்டதுதான். ஆமா 5000 வார்த்தைன்னு சொல்றான். காசு கேட்கல. பவுனு உனக்கு தங்கம், உனக்கு பொண்டாட்டியா, தம்பிக்கு வப்பாட்டியா? ஐயா பவுனு சொல்லு என்ன மாதிரி ஒரு பத்தினி. ஆமா இங்க பாரு, என்ன மாதிரி ஒரு பத்தினி, பொண்டாட்டி மாதிரி பத்தினி. ஐயா பவுனு பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். இந்த ஊர்ல என் பொண்டாட்டி மாதிரி பத்தினி ஒருத்தர் இருக்க மாட்டேன். நான் படித்தாண்டா பத்தினி நானு. அதிரபாதி அதனால அப்பேர் விட்டவனே உன்னை கேட்ட மாதிரி அப்பேற்பட்ட வார்த்தை அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்கலாம். எப்படியே பட்ட என்ன இது? இந்த ஊர்ல தான் என் சாண்டா குடிச்சவன் நாட்டாரங்க பூரா எதிர்க்கு உக்காந்துக்கிறானுங்க. ஒரு சாண்டா குடிச்சவன் கூட கேட்கல. நீ வந்து கேட்கற என்ன தண்டனை கொடுக்கலான்னு. ஒரு அத்தும் பொண்டாட்டி வந்து
உன் பொண்டாட்டி கூப்பிட்டான் நான் இவ்வளவு கதை சொல்றேன் அடுக்கு மோயே ஆமா. சொல்றேன் சரி என்ன மௌனே, செய்யலான்னு நான் பாத்து வரேன் இவரு கூட மாட்டீங்க மௌனே. நான் அந்த ஊர்ல புத்தனை இருக்கணும்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு செஞ்சாகணும் உனக்கு நான் பொண்டாட்டியா இருக்கணும் ஐயா மௌனே தண்டம் நீ தான் மௌனே பாரு. தம்பிக்கு நான் பாத்தியா நான் ஏய், நீங்க தம்பியாக இருக்கக்கூடிய சாதத்தை வாங்குறவங்க பார்த்தோடா. இதான் பார்த்தோடா. கூட்டுறாங்க. மகாராஜா, நான் அந்த பக்கமா போன பாரு. அங்க ஒரு வனத்துல இருக்கிறாரு. ஆமா. ஏய், தம்பி சாதிச்சோம். அண்ணா, அடே கூட்டிட்டு இருக்க போறாங்க. அண்ணான்னு கூப்பிட சின்ன வாரப்படக்கூடாது. அண்ணாடு கூப்பிடுறது அறிவு இருக்குதாடா. காட்டுக்கு சென்று வேட்டையார் வீட்டு குடும்பங்களை குறை தீர்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு போட்டேன். அப்பேற்பட்ட என் மனைவியை இப்பேற்பட்ட கொடிய வார்த்தையை கேட்டுக்கிறாய். அண்ணான்னு சொன்னா என் மன ஓய்ச்சிருவேன். பேசவே கூடாது மன. ஏய், இப்பேற்பட்டவனை என் மனைவியை பெண்டுக்கு அழைத்தவனை இவனை காலகத்துக்கு சென்று நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குலகாலை கூப்பிடா. செய்ய வேண்டும். புரியுதா? என்ன பண்ணும்? அப்பேற்பட்ட தம்பியாக இருக்கக்கூடிய சாந்தாசிரனை கானகத்துக்கு அழைத்துக் கொண்டு நயமான வார்த்தை சாடி அழைத்துக் கொண்டு காட்டுக்கு சென்று மார்காத மார்கை வாங்க வேண்டும். ஒரு கால் ஒரு கரம், அதாவது காட்டுக்கு சென்று அப்பேற்பட்ட ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் எந்த கரம் முன்னே போகும் அப்படி கேட்கணும். அவனுக்கு கேட்கணும். சொல்லுங்க கேட்க வேண்டும். அவன் இந்த கரம் என்ன போகணும் தெரிவிக்குவான். அதனால அந்த கரத்தை வெட்ட வேண்டும். நடந்து போக வேண்டுமானால் ஒரு வயற்படி தாண்ட வேண்டுமானால் எந்த காலம் போகணும் கேட்பான். கரணத்தை கால் தாண்டு கட்டணும். இந்த காலம் தான் போகணும். அந்த காலை வெட்ட வேண்டும். மார்காலு மார்கையால் வெட்டி விட்டு அவனுக்கு காலத்தில் விட்டுட்டு உனது அண்ணன் காட்டுக்கு என்ன அழைத்துக் கொண்டு போய் வனவேடிக்கை பார்க்க சென்றார். அழைத்து மன சஞ்சலமாக இருப்பாய். அதனால அந்த காலத்துக்கு சென்று மிருகங்களை பார்த்து வந்தால், அதாவது மனத்துல போய் பார்த்து வந்தால் அந்த மன சந்தோஷம் ஆகும். அப்படி நயமான வார்த்தையாடி ஏன்னா எங்க அண்ணன் வந்து பார்ப்பதும் போய் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். எங்க அண்ணன் கோவக்காரு. ஏன்னு எங்க மதினி அந்த அளவுக்கு சொல்லிருப்பாங்க. அதனால எங்க அண்ணன் மதினி பேச்ச கேட்டுட்டு என்ன அடியோதனமா அடிச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் எங்க அண்ணன் என் மேல பாசம் அதிகம். போயிருந்தாலும் இன்னும் சற்று நேரத்துல வந்துருவாரு. ஆனா எங்க அண்ணனை விடு, உயிர் காப்பான் தோழன். யாரு? தோழன். உயிர் காப்பான் தோழன் என் கூடிய இருக்கிற அல்லவா, கண்டிப்பா எங்க அண்ணன் உன்னை அனுப்பியிருப்பார். என்ன அன்போடு அரண்மனைக்கு அழைத்திருப்பார். உங்க அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா? கோவத்துல இருக்கிறாரு. உன்னை காணது தனியா எடுத்துன்னு போய் வனவேடிக்கை பாத்துட்டு வரலாமா? போலாமா?
இருக்கட்டும். ஆஹா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. 2 கேள்வி கேட்கிறேன். இந்த நிலைமையிலும் என்னிடம் கேள்வி கேட்கிறாய் அல்லவா? ஆமா. ஏன் தெரியுமா? உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். சரி கேளு. நான் கேட்கிற கேள்வி சொல்லுவியா? ஆ. ஒரு பொருள் ஒண்ணு வாங்கணும்னா ஆமா. முத எந்த கை வாங்கணும்? முத வாங்க வேண்டிய கையா? ஆமா. வலது கை தான் வாங்குவோம். எந்த கையா? வலது கை. வலது கை. ஆமா. நீ இப்ப நடந்து போறனா? ஆமா. முத எந்த கால எடுத்து வைப்ப? முத எந்த கால எடுத்து வைப்பீங்க? ஆமா. இதே வலது கால தான் எடுத்து வைப்பேன். எடுத்து காட்டு வாங்கல நம்ம இல்லையா? அட கரமத தாங்க எடுத்தா. ஐயோ இறைவா! ஓ சொல்லுங்க சார். ஐயோ நான் என்ன செய்வேன்? எனக்கு இந்த கதி வந்ததையோ. ஐயோ நான் என்ன ஐயோ கடவுளே, நான் என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எனக்கு தகப்பனாக வரக்கூடிய தகப்பன் சாணத்திலே இருந்து என் அண்ணனும் இப்படி என்னை பழி வாங்கி விட்டாரே, என்னுடைய மதனியும் இப்படி பழி வாங்கி விட்டாரே. என் தலையின் விதி விளையாடுது. என் தலையின் விதி விளையாடுது. ஆட்சி ஒரு படகை போல தனிமையானது. ஒரு கடலிலே ஒரு படகானது தனிமையாக சென்றால் அந்த படகிலே ஒரு சிறிது ஒரு ஓட்டை விழுந்தால் அந்த படகில் இருப்பலாம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த கடலிலே மூழ்கி இறந்து விடுவார்கள். அந்த தன்மையாக இந்த நடு காற்றிலே நான் அனாதியாக விட்டு சென்று விட்டாரே, நான் செய்த பாவமோ? ஆட கடவுளே, என் தலையின் விதி விளையாடு. தனிமை போல படகானது. வந்த மரம் போலே என் புவி மேலே. வந்த மரம் போலே நான் என் புவி மேலே. என்னை காக்க ஒருவர் இல்லை, கை கொடுப்பார் யாரும் இல்லை. டேய் பையா, ஓ என்னடா ஆச்சு? ஆ என்ன ஆச்சு? அம்மா நான் போய் ஆமா மோட்டம் போரு. சத்தியமா அவர் நம்பிட்டாரு. நம்பிட்டாரு. நம்பி ஒண்ணு அவங்க தம்பி கூட்டின்னு போய் கானகத்துல மார்கழி வாங்க சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஐயோ என்னடா சொல்ற? ஆமா உண்மையாவா? ஆமாடி தேவடியா ஒன்னால தான் எல்லாம்
5000 ரூபாய் கூடி கால வச்சுக்காங்க. இருடா பையா, நான் ஒரு சும்மா அவனை அடிச்சு எங்க சேர்த்துருவான். நான் ஏன்னா அடிச்சுக்கு ஆசைப்பட்டு நான் தான் அந்த ஆளை நான் மழைக்கு நான் என்னென்னமோ காம வேலையில நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அந்த சும்மா நான் சொல்லக்கூடாது. என் குழந்தனாரு என் மேல ஆசைப்படல, நான் தான் அவர் மேல ஆசைப்பட்டேன். இருந்தாலும் சரி நம்ம மேல பழி எங்காவது வந்துட்டானா வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டாக்கா கீசிடுவானே சொல்லிட்டு அதனால பொய் சொல்லிட்டுண்டா. பொய் சொன்னதால பாவத்தை நாடாரித்து நம்ம ஒரு கை கால ஒரு பொய் என்ன பண்ணோன்னு எது பண்ணோன்னு ஒரு பொய் சொன்ன குத்தத்துக்காக இப்படி ஒரு தண்டனையா? ஆடாடா ஐயோ போச்சு. அடி பாருங்க உன் வார்த்தை கேட்டு என் தம்பியாக இருக்கக்கூடிய சாந்த சிவன் ஒண்ணுமே தவறு செய்யாதவனை காட்டுக்கு சென்று உலகளாலே விட்டு மார்க்காவது மார்கை வாங்க சொல்லிவிட்டேனே, அனாசமா கொடுத்துட்டேனே. அடி பாவி, இப்பேற்பட்ட நீ ஒரு பாவியா இருப்பியா? தம்பியை பார்த்து கொண்டு நான் காட்டுக்கு சென்று வந்து விட்டேன். அவன் மீது ஆசைப்பட்டு அபாண்டமான மீது போய் போட்டு விட்டாயே. நான் தம்பி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே. என் மனைவியை கூப்பிட்டியா? என் மனைவியை பேசுறியா? அட பாவி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டாக தனமாக மனைவி பேச்சு கேட்டு என் தம்பியை ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவில்லையே. மனைவியே தெய்வமாக நினைத்து விட்டேனே. 5000 ரூபாய் தான் தருவேன். அட பாவி, அட பாவி. தம்பி, உன்னை நான் எங்கு கண்டு நான் தேடியதோ
டேய் அரவா டேய் அரவா பத்திரா டேய் மெண்டல டேய் புடியா டேய் கடமையா அடாங்க மாமா டேய் ஐயோ